இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மாத்திரம்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதை பார்த்துட்டு அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி உங்களால் அப்ளை பண்ணவும் முடியும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், சுருக்கமாக இஸ்ரோன்னு சொல்கிற இந்த ஆர்கனைசேஷனில் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இஸ்ரோ வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸுக்கு கீழே இருக்கிற இந்த ஆர்கனைசேஷன் சயின்டிஸ்ட் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சயின்டிஸ்ட் வேகன்சி பிஇ பிடெக் ஃபுல் டைமில் 65 ஆர் அபவ் 65% மார்க் எடுத்து அதே சமயத்தில் வேலிட் கேட் ஸ்கோர் வச்சுருக்கவங்களுக்கு மாத்திரம்தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்த வரைக்கும் இது வந்து குரூப் ஏ கெஸ்டட் போஸ்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட் கோடில் BE001 இது சயின்டிஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ். இதில் 34 வேகன்சி இருக்குது. இந்த 34 வேகன்சியும் இஸ்ரோவோட பிரான்ச்சஸான பெங்களூர், ஹைதராபாத், அகமதாபாத், ஸ்ரீஹரிகோட்டா, திருவனந்தபுரம், மகேந்திரகிரி. ஸோ இதுக்கெல்லாம் சேர்த்து தான் இந்த 34 வேகன்சி எலக்ட்ரானிக்ஸ் வேகன்சி. அடுத்தது BE002 இது வந்து போஸ்ட் கோட் சயின்டிஸ்ட் மெக்கானிக்கல். இதில் 26 வேகன்சி இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் பெங்களூர், மகேந்திரகிரி, அகமதாபாத், ஸ்ரீஹரிகோட்டா, திருவனந்தபுரம், வள்ளிமலா. ஸோ இதுக்கெல்லாம் சேர்த்து தான் இந்த 26 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது போஸ்ட் கோட் BE003 இதை பொறுத்த வரைக்கும் சயின்டிஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ 13 வேகன்சி இதில் இருக்குது. பெங்களூர், ஹாசன், ஹைதராபாத், அகமதாபாத், திருவனந்தபுரம். ஸோ இதுக்கெல்லாம் சேர்த்து தான் இந்த 13 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது BE004 இதை பொறுத்த வரைக்கும் சயின்டிஸ்ட் சிவில் இன்ஜினியரிங். இதில் 10 வேகன்சி இருக்குது. எந்தெந்த பிரான்ச்சுக்கு இந்த 10 வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரகிரி, பெங்களூர், ஸ்ரீஹரிகோட்டா, திருவனந்தபுரம், வள்ளிமலா, ஹைதராபாத். அடுத்தது BE005 இது சயின்டிஸ்ட் எலக்ட்ரிக்கல். இதில் 4 வேகன்சி இருக்குது. 2 பிரான்ச்சஸ்க்கு தான் இந்த வேகன்சி, ஹைதராபாத் அண்ட் அகமதாபாத். BE006 இது சயின்டிஸ்ட் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங். இதில் 2 வேகன்சி இருக்குது. ஒன்லி அகமதாபாத் பிரான்ச்சுக்கு மாத்திரம்தான் இந்த 2 வேகன்சி. அடுத்தது BE007 இது சயின்டிஸ்ட் ஆர்கிடெக்சர். 2 வேகன்சி இருக்குது. பெங்களூர் அண்ட் திருவனந்தபுரம் இந்த 2 பிரான்ச்சுக்கு மாத்திரம்தான் இந்த 2 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது BE004A ஆல்ரெடி BE004 வந்து சிவில் இன்ஜினியரிங் பார்த்தோம். இதில் BE004A இதை பொறுத்த வரைக்கும் சயின்டிஸ்ட் இன்ஜினியர் சிவில் ஆட்டோனமஸ் பாடி அப்படின்னு சொல்லி இந்த சயின்டிஸ்ட் வேகன்சி ஒன்று தான். இது அகமதாபாத்துக்கு மாத்திரம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வேகன்சியை பொறுத்த வரைக்கும் இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்தது இந்த வேகன்சிக்கான குவாலிஃபிகேஷன் பற்றி பார்த்துருவோம். BE001 இதுக்கான வேகன்சி. ஸோ இந்த வேகன்சியில் ஒரு பொதுவான விஷயத்த முதல்ல சொல்லிடுறேன். பொதுவான விஷயம் என்னென்னா, நீங்கள் UGC அப்ரூவ்டு இன்ஸ்டிடியூஷனில் ஃபுல் டைமில் படிச்சிருக்கணும். 65% ஆர் அதுக்கு மேலே பர்சன்டேஜில் மார்க் எடுத்துருக்கணும். CGPA அப்படின்னா 6.84 ஆர் 6.84க்கு மேலே மார்க் எடுத்துருக்கணும். ஸோ இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்கிற ஒரு காமன் கண்டிஷன். முக்கியமாக எல்லா படிப்புக்குமே வேலிட் கேட் ஸ்கோர் உங்ககிட்ட இருக்கணும். கேட் எக்ஸாம் எழுதி அதோட ஸ்கோர் வந்து நீங்கள் கையில் வச்சுருக்கணும். ஸோ அவங்க தான் இந்த வேலைக்கெல்லாம் அப்ளை பண்ண முடியும். இது வந்து காமன். அந்த 8 வேகன்சிக்கும் இது வந்து காமன். ஸோ BE001 இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் BE பிடெக் எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். ஸோ காமனான விஷயம்லாம் ஆல்ரெடி சொல்லிட்டேன். BE002 இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் BE பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். BE003 இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் BE பிடெக்கில் பண்ணியிருக்கணும். BE004 இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் BE பிடெக்கில் சிவில் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கணும். BE005 இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் BE பிடெக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஆர் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். BE006 இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். BE007 இதில் பேச்சுலர் டிகிரி இன் ஆர்கிடெக்சர் படிச்சுட்டு ஆர்கிடெக்சர் கவுன்சிலில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஸோ அவங்க தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது கடைசியாக நான் சொன்ன BE004A இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் BE பிடெக் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். அதே மாதிரி வந்துட்டு வேலிட் கேட் ஸ்கோர் இருக்கணும். ஸோ இவங்க இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க எல்லாமே இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி எந்த கோர்ஸ் நீங்கள் படிச்சிருந்தாலும் ஒரு யூனிவர்சிட்டி அப்ரூவ் பண்ணியிருக்கிற அந்த டைம்குள்ளே முடித்த மாதிரி இருக்கும். அதாவது 4 இயர்ஸ் கோர்ஸ்னால் 4 இயர்ஸ் நீங்கள் படிச்சிருக்கணும்.
4 இயர்ஸ் கோர்ஸை 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் படித்தவங்க அப்ளை பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஏஜ் லிமிட் அப்படின்றது 28 இயர்ஸ் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி ஓபிசி கேண்டிடேட்க்கு ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் 28 ஜூலை 2026லேருந்து 17 ஆகஸ்ட் 2026 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ எண்ட் டேட் அப்படின்றது 17th ஆகஸ்ட் 2026. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து ஏற்கனவே நேஷனல் கெரியர் சர்வீஸ் அதாவது என்சிஎஸ் அப்படின்ற போர்ட்டலில் நீங்கள் உங்கள் எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸை நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுலேருந்தே உங்களால் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஹால் டிக்கெட் இதுக்கு வந்து ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்குது. ஸோ அதுக்கான ஹால் டிக்கெட் உங்களுக்கு இமெயில் ஐடிக்கு வந்துடும், இல்லை அவங்களோட வெப்சைட்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு உங்களுக்கு ஒரு வேலிட் இமெயில் ஐடியும் ஒரு மொபைல் ஃபோன் நம்பரும் கண்டிப்பாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அந்த இமெயில் ஐடியும் ஃபோன் நம்பரில் மட்டும்தான் உங்களுக்கு ஃபர்தர் கம்யூனிகேஷன் எல்லாமே இருக்கும். இதுக்கு நான் ரீஃபண்டபிள் ஃபீஸான 250 ரூபா ஃபீஸ் வந்து நீங்கள் கட்டணும். அது ஆன்லைனில் மட்டும்தான் கட்ட முடியும். ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு ஆன்லைன் மோடுக்கு அடுத்தது இந்த பேமெண்ட் ஆப்ஷன் வந்து தானாகவே போயிடும். ஸோ அந்த பேமெண்ட் ஆப்ஷனில் நீங்கள் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, யூபிஐ எது வேணால் யூஸ் பண்ணி இந்த 250 ரூபா ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம். இதில் வந்து உமன்ஸ் கேண்டிடேட்டுக்கு ஃபீஸ் கிடையாது, எஸ்சி எஸ்டிக்கு ஃபீஸ் கிடையாது, அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேன் பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டுக்கும் ஃபீஸ் கிடையாது. இதை தவிர மீதி இருக்கவங்களுக்கு தான் ஃபீஸ். இவங்களுக்கு எல்லாமே 0 ஃபீஸ். ஸோ இது தவிர வந்து உங்களுக்கு ட்ராவலிங் அலவன்ஸ் உண்டு. நீங்கள் செலக்ட் ஆகி இன்டர்வியூக்கு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் கிளாஸ் ட்ரெயினில் ஷார்ட்டஸ்ட் ரூட் என்னவோ அதில் செகண்ட் கிளாஸ் ஸ்லீப்பர் கிளாஸ் இதில் வந்து உங்களுக்கான டிக்கெட் வந்து நீங்கள் ரீஎம்பர்ஸ்மெண்ட்டுக்கு கொடுக்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் 28th ஜூலைலேருந்து 17th ஆகஸ்ட் வரைக்கும் உங்களால் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும் இந்த வேலைக்கெல்லாம். ஃபீஸ் பேமெண்ட்டுக்கு மாத்திரம் 19th ஆகஸ்ட் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்குற இந்த அஃபிஷியல் வெப்சைட்டையும் சரி, கீழே கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன் லிங்க்கையும் சரி, ரெண்டையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் நோட்டிஃபிகேஷன் படிக்காமல் அப்ளை பண்ண வேண்டாம். நோட்டிஃபிகேஷனை படிச்சுட்டு அதுக்கப்புறமா இன்ட்ரெஸ்ட் எடுத்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ண போகிற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேறு ஏதாவது ஒரு வேகன்சி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.